ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டயலிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் ஒரு சிஸ்டர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க, வாயில் என்ன உதட்டில் எப்படி ஆயிருக்குன்னு. அதான் ஒரு நாள் வந்து தலைவலின்னு டோலோ மாத்திரை போட்ட மத்தியில் எனக்கு அந்த டோலோ இது எல்லாமே வந்து பிடிக்காது பார்த்துக்கோங்க. உடனே வந்து வாயில் புண்ணு வந்துடும். வேறு வழி இல்லை, தலைவலியை என்னால் தாங்க முடியல. நிறைய பேர் சொல்கிறவ டோலோ மாத்திரை போடாதீங்கன்ட்டு. என்ன பண்ணாலுமே தலைவலி நிற்காத சமயத்தில் எதையாச்சும் போட்டாவது நின்றுமான்ட்டு பார்க்குறது தான். இன்றைக்குமே வந்து என்னால் டயாலிஸ் பண்ண முடியல மக்களே. 3 மணி நேரம் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தலைவலி ஆரம்பிச்சிட்டு அப்படியே பல்ல கடிச்சு உட்காந்து 3 மணி நேரம் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே என்னால் முடியலை, அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தலைவலி. கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஏதாவது டீ வாங்கிட்டு வரீங்களா, ஏதாவது தலைவலி தைலம் கொண்டு போக மறந்துட்டேன். ஒரு தடவை ஃபோன் பண்ணேன், தலைவலி தைலம் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. தலைவலி தைலம் கொண்டு போகல, அது கேட்குறதுக்கு பயம். அப்புறம் வந்து தலைவலி நிற்கிறதுக்கு டீ குடிச்சாவது நின்றுமா. ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து லாஸ்ட்டு சமயத்தில் தலைவலி வரும், டீ குடித்தா நின்றும். இது டீ குடிச்சதுமே 1 மணி நேரத்தில் நிற்கவே இல்லை. எல்லாமே வந்து என்னோடய கேரக்டரே வந்து யார் தயவும் இல்லாமல் இப்படி என்னோடய வேலையை நானே பார்க்கணும் அப்படி இப்படின்னு இருக்கிற கேரக்டர் பார்த்துக்கோங்க. இது ஒரு பொழப்பாங்கிற மாதிரி இருக்குது மக்களே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிற மாதிரி நிஜமாக இருக்குது. என்னால் முடியல. ஒவ்வொருத்தவர்களுக்கு வந்து தலைவலி வரமாட்டேங்க. எனக்கு 140 150 வந்தாலே தலைவலி பிடிச்சிருது. பிபி சொல்கிறேன். இப்போவும் அப்படியே லைட்டாக இருக்குது. எங்கள் அம்மா தான் இப்போ டீ போட்டு கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் வேலையும் செய்ய முடியல. வேலை செஞ்சால் மூச்சு திணறல் மாதிரி வந்துடுது. ஐயோ கடவுளே, என்னால் பிள்ளைகளுக்காக பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா இந்த நரக கொடுமையிலேருந்து அப்போயே ஓடி இருப்பேன். எல்லாம் வந்து இப்போது நிறைய காசு செலவான மாதிரி இந்த இதுக்கு ஆகுது பார்த்துக்கோங்க. முடியலை நிஜமாக. இனி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஹார்ட் டாக்டர் பார்க்க சொல்லியிருக்காவ, அதை நான் இன்னும் பார்க்க போகல. இப்போ தலைவலின்னா இனி கேட்கலன்னா மண்டையை போய் ஸ்கேன் தான் பண்ண சொல்லுவாங்க. இது நம்மளால் டயாலிஸ் பண்ணவே முடியாத சிச்சுவேஷனு. அப்புறம் ஆல்ரெடி டயாலிஸ் பண்ணதுக்கு வச்ச பேங்கில் ஒரு 50,000 கடன் இருக்குது. பிள்ளைகள் வேலை நம்மளுக்காண்டி நான் கேட்டு பார்த்தேன், பாப்பா இந்த வாட்டி தமிழ் மீடியத்தில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, ப்ளீஸ்மா எப்படியாவது படிக்க வைங்கம்மா அப்படிங்களா. அதனால் வந்து நம்மளோட சுயநலத்துக்காண்டி வந்து அப்படியே என்னால் மாற்ற முடியல. பிள்ளைகள் ரொம்ப இதாக இருக்குது. அட்லீஸ்ட் தலைவலிக்காமையாவது டயாலிஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தால் கூட ஒன்றுமே தெரியாது. இது வந்து என்னால் யாருக்கிட்டேயும் சொல்லி புலம்ப முடியல. தான் உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கேன். கொஞ்சம் புலம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவேன் பார்த்துக்கங்க. மனசில் உள்ளதெல்லாம் போயிடும். ஐயோ, என் வாழ்க்கையை பாருங்கள் மக்களே. நோய் வரல, நோய் வந்தால் வீட்டில் இருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி போய் செக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது பார்த்துக்கங்க. இந்த வாரத்தில் 3 நாள் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. போயிட்டும் அது வந்து 1 மணி நேரம் டயாலிஸ் இப்படின்னா கூட தெரியாது. 4 மணி நேரம் படுக்க போட்டுடுறா. அதுக்கப்புறம் நம்ம வந்து நானும் பஸ்ஸில் தனியாக போயிடலாம் தான் பார்க்குறேன். என்னால் முடியலை. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து தலைவலியில் என் பாட்டுக்கு தரையிலே படுத்துட்டேன். எந்த இடம் எது அப்படிலாம் அந்த சமயத்தில் பார்க்கவே தோண மாட்டேங்குது. கிடைக்கிற இடத்துல என்னால் முடியலன்னா அப்படியே படுத்துடுறேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் இந்த சைடு பி பிளாக்கில் வெயிட் பண்ணுன்னு சொன்னாவ. நான் அந்த சைடு படுத்துட்டேன். நான் அவங்ககிட்ட சிரிச்சிரி சொல்கிறேன், ஆனால் எவ்வளோ கேவலம்னு நினச்சிக்கோங்க அது. அப்புறம் அவைய வந்து அதுக்கப்புறம் பைக்கில் ஏறி அதுலேயே இந்த ரோடு ஃபுல்லாக அந்த கோடாக போட்டு வச்சுருக்கானுவல. நம்மளும் தலைவலியில் போனால்
ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர்னால் பரவாயில்ல, இப்படி தொடர்ந்து ஒரு 5 கோடு 6 கோடுன்னு அப்படிங்கும்போது அது மேலே ஏறி வரும்போது அப்படி குழுக்கல்லையே வந்து போன தலைவலியும் வந்துடும் போல் மக்களே. முடியலை என்னால் சுத்தமாக. டயாலிஸ் நீட்டாக பண்ணிட்டு வந்துட்டேன்னா வந்து இந்த மாதிரி புலம்ப மாட்டேன். இப்படியே போயிடலான்னு. இப்படி வலிய வேதனையெல்லாம் பண்ணும்போது வந்து வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிடுது. என்ன பொழப்பு, ஒவ்வொரு வீடாக மாறி தூக்கி அள்ளிக்கிட்டு போகிறோம். அதையும் நம்மளால் இப்போ செய்ய முடியல. ஏதோ எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணி தந்துட்டுருக்காங்க. என்னைய மாதிரி வாழ்க்கைலாம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது, வரக்கூடாது. அதுவும் இந்த நோயெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது மக்களே. காலையில் மூச்சு திணறல்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து உடம்பு பார்த்துக்கமான்னு சொன்னாங்க. இப்போ அது இல்லை, இப்போ தலைவலி தான் இருக்குது. ஓகே மக்களே, நான் நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப வெறுத்து போன மாதிரி ஆகிட்டு. ஏன்னா 4 மணி நேரம் விடாத தலைவலி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 1 மணி நேரத்தில் வந்து நானே எடுத்துட்டேன். அந்த தலைவலி வரும்போது வாமிட்டும் வர்ற மாதிரி இருக்குது. அந்த வாமிட் எடுத்துட்டோன்னா அந்த தலைவலி சரியாயிருது பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி எங்கள் டயாலிஸ் ரூமில் கிடந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் உடம்பு ஒரு சைடு வேத்துக்கிட்டு வருது. இப்படி வந்து எப்படியோ போயிட்டுருக்குது வாழ்க்கை. எனக்கு தேவை இனி வந்து இந்த மாதிரி பெட்டியை கட்டிட்டு அலையாத ஒரு வாழ்க்கை வேணும். கிட்னி வைக்கிறேனோ வைக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்கணும் மக்களே. எனக்குன்னு ஒரு இதுன்னா அப்படி இருக்கணும். ஒரு பக்கம் பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஒரு பக்கம் ரத்தம் கம்மியாக இருக்குது, ஒரு பக்கம் பிபி அதிகமாகுது. பிபி அதிகமானால் தலைவலி பிரச்சனை, பிபி கம்மியானால் அந்த பிஸ்டுலா பிரச்சனை, பிபி கம்மியானால் டயாலிஸும் பண்ண முடியல. எல்லா பிரச்சனையும் வச்சு அணைக்கட்ட முடியல என்னால் நிஜமாவே. அப்பா கடவுள் தான் துணை. எனக்கு வந்து எல்லோரும் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறவன் எனக்கு கடவுள்கிட்டயே என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியலை. நிஜமாக கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்ததே கிடையாது. இப்போ அதுக்கு மேலே இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரை வந்து ரொம்ப கெத்தாக நல்லா இருந்தோம் பார்த்துக்கங்க. பிச்சைக்காரத்தனமாக புலம்பிட்டு கிடைக்கும் பாருங்க உங்ககிட்ட. இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு இந்த விலாகை முடிக்கிறேன் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,